நம்ம எல்லாருக்குமே நம்ம குழந்தையோட எதிர்காலம் ரொம்ப சிறப்பா இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஆனா அதுக்கான முதல் படியை எப்படி எடுக்கிறது, எப்போ ஆரம்பிக்கிறது? அதுக்கான ஒரு சூப்பரான வழிதான் சின்ன வயசுலயே அவங்களுக்காக முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறது. அது எப்படி ஒரு வலுவான நிதி அடித்தளத்தை அமைக்குதுன்னு வாங்க இப்ப நம்ம பார்க்கலாம். பெத்தவங்களா, இந்த கேள்வி நேரடியா உங்களுக்கு தான். உங்க குழந்தையோட உயர்கல்வி, கல்யாணம், இல்லனா அவங்க பாக்குற பெரிய பெரிய கனவுகள், இதுக்கெல்லாம் நாம நிதி ரீதியா தயாரா இருக்கோமா? உண்மையிலேயே இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கேள்விதான். ஆனா கவலைப்படாதீங்க, சரியான திட்டமிடல் இருந்தா போதும், இந்த இலக்கையெல்லாம் ஈஸியா அடையலாம். அது எப்படின்னு தான் நாம பார்க்க போறோம். சரி, எதுக்காக முதலீட்டை இப்பவே ஆரம்பிக்கணும்? இது வெறும் பணத்தை சேமிக்கிற விஷயம் மட்டும் இல்லைங்க. உங்க குழந்தைக்காக நீங்க இன்னைக்கு நடுற ஒரு சின்ன மரக்கண்ணு மாதிரி நினைச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நீங்க நடுற அந்த சின்ன செடி அவங்களோட எதிர்காலத்துல ஒரு பெரிய மரமா வளர்ந்து நிழல் கொடுக்கும். அதுதான் இதோட பவர். ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, அதாவது நிதி அறிவு. இந்த வார்த்தையை கேட்டதும் ஏதோ பெருசா நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். பணத்தை எப்படி சம்பாதிக்கணும், அதை எப்படி புத்திசாலித்தனமா செலவு செய்யணும், அப்புறம் அதை எப்படி வளர வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் இது. சொல்லப்போனா இது கணக்கு பாடத்தை விட ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்க்கை பாடம். இங்க பாருங்க, இதுதான் முதலீடோட மேஜிக். கூட்டு வட்டி. அதாவது நீங்க முதலீடு பண்ற பணம் அதுக்கு அதுவே வட்டி சம்பாதிக்கும். அப்புறம் அந்த வட்டியும் அசலோட சேர்ந்து இன்னும் அதிகமா சம்பாதிக்க ஆரம்பிக்கும். ஒரு சின்ன பனியுருண்டைய மலையிலிருந்து உருட்டி விட்டா அது போக போக எவ்வளோ பெருசாகுமோ அதே மாதிரி தான் இதுவும். எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ பெருசா அது வளரும். அதனால தான் சொல்றேன், நேரம் தான் இங்கே உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட். அடுத்து நிஜ உலக கல்வி. ஸ்கூல்ல பொருளாதாரம் படிக்கலாம், ஆனா ஒரு முதலீட்டு கணக்குங்கிறது ஒரு நடமாடும் பாடப்புத்தகம் மாதிரி. பங்கு சந்தை எப்படி ஏறுது இறங்குது, ரிஸ்க்னா என்ன, சேமிப்பு ஏன் முக்கியம்னு உங்க குழந்தை நேரடியா அனுபவபூர்வமா கத்துக்கும். இது எந்த புக்ஸை விடவும் பவர்ஃபுல்லானது. இது வெறும் பணத்தை பத்தி மட்டும் இல்லைங்க, இலக்குகளை பத்தியும் தான். நான் ஒரு புது சைக்கிள் வாங்க போறேன், அதுக்கு உண்டியல்ல காசு சேர்க்கிறேன்னு ஒரு குழந்தை நினைக்கிற மாதிரி, என் காலேஜ் படிப்புக்காக இந்த முதலீடு வளருதுன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்புணர்வும் ஏதோ சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீலும் வரும். இது அவங்களோட தன்னம்பிக்கையை எங்கேயோ கொண்டு போகும். சரி, ஏன் முதலீடு செய்யணும்னு பார்த்துட்டோம். இப்ப எப்படி ஒரு கணக்க தொடங்குறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சுலபமான ஒரு விஷயம்தான். நீங்களே ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். அதனால டென்ஷன் ஆகவே வேண்டாம். இத செய்யறதுக்கு மொத்தமே 3 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல நம்ம இலக்கு என்னன்னு முடிவு பண்ணணும். ரெண்டாவது KYC அப்படின்ற சரிபார்ப்பு வேலையை முடிக்கணும். மூணாவது நமக்கேத்த ஒரு நல்ல முதலீட்டு தளத்தை தேர்ந்தெடுக்கணும். வாங்க இத ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். படி இலக்குகளை தெளிவா வரையறுக்கிறது. இந்த முதலீடு எதுக்காக? குழந்தையோட காலேஜ் படிப்புக்கா, இல்ல அவங்க முதலீடுனா என்னன்னு கத்துக்கிறதுக்கா? உங்க குழந்தையும் பக்கத்துல உட்கார வச்சு இத பத்தி பேசுங்க. இலக்கு தெளிவா இருந்தா போற பாதை ரொம்ப சுலபமா இருக்கும். அடுத்து KYC ப்ராசஸ். இந்த பேரை கேட்டதும் பயந்துராதீங்க. KYCனா நோ யோர் கஸ்டமர், அதாவது உங்க வாடிக்கையாளரை தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரே ஒரு தடவை செய்ய வேண்டிய ஒரு சிம்பிளான வெரிஃபிகேஷன் தான். நம்ம பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ற மாதிரி தான் இதுவும். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்? குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட், அப்புறம் அவங்களோட பேங்க் அக்கவுண்ட் ப்ரூஃப். உங்க சைட்லேருந்து, அதாவது பெற்றோர் அல்லது பாதுகாவலரோட EKYC ஃபார்ம், அப்புறம் உங்க அட்ரஸ் ப்ரூஃப். குழந்தைக்கு பான் கார்டு இருந்தா அதையும் கொடுக்கலாம், ஆனா அது கட்டாயம் இல்ல. பாத்தீங்களா, ரொம்ப நேரடியான ஒரு ப்ராசஸ் தான் இது. கடைசிப்படி சரியான முதலீட்டு தளத்தை தேர்ந்தெடுக்கிறது. அது எப்படி இருக்கணும்னு கேக்குறீங்களா? முதல்ல அது யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கணும். ரெண்டாவது, அதுல உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் கத்துக் கொடுக்கற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கணும். மூணாவது, ஒவ்வொரு மாசமும் ஆட்டோமேட்டிக்கா பணத்தை முதலீடு பண்ற வசதி இருந்தா உங்க வேலை இன்னும் சுலபமாயிடும். அக்கவுண்ட் ஓபன் பண்றது முதல் படிதான். இப்ப அதை எப்படி லாங் டேர்ம்ல நிர்வகிக்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்குறதோட ஆரம்பம். சரி, அக்கவுண்ட் ஓபன் பண்ணியாச்சு. அடுத்து என்ன? காசை போட்டுட்டு அப்படியே விட்டுறலாமா? இல்லவே இல்ல. உண்மையான கற்றல் இப்போதான் ஆரம்பமாகுது. உங்க குழந்தைய கூட உட்கார வச்சு முதலீடு எப்படி வேலை செய்யுதுன்னு காட்டுங்க. மார்க்கெட் ஏன் ஏறுது ஏன் இறங்குதுன்னு பேசுங்க. லாபம் நஷ்டம் ரெண்டையும் பத்தி பேசி யோசிச்சு முடிவெடுக்க கத்துக்கொடுங்க. மாசம் பணம் போடுறத ஒரு பழக்கமாக்குங்க. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது உங்க குழந்தையோட பயணம், நீங்க அதுல ஒரு வழிகாட்டி, அவ்வளவுதான். இந்த ஒரு வரி ஒரு முக்கியமான உண்மையை ரொம்ப அழகா சொல்லுது. தொடர்ச்சியான பங்களிப்புகள் காலப்போக்கில் வளர்ச்சியை கணிசமாக அதிகரிக்கும். ஆமாங்க, தொடர்ந்து செய்றது தான் இங்க ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல சேமிப்பு பழக்கத்தை உருவாக்குறது அதை விட முக்கியம். இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சாராம்சம் தான், தள்ளி போடாதீங்க, இன்னைக்கே தொடங்குங்க. உங்க குழந்தையோட ஒரு பிரகாசமான நிதி எதிர்காலத்துக்கான முதல் அடியை எடுத்து வைக்க இப்போ இருக்கிறத விட ஒரு நல்ல நேரம் கிடைக்காது. சோ, நீங்க உங்க குழந்தைக்கு வாங்கி கொடுக்கிற விளையாட்டு சாமான்களை விட, காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை விட ஒரு முதலீட்டு கணக்கு தான் ரொம்ப ரொம்ப மதிப்புமிக்க பரிசு.
ஏன்னா இது பணத்தை மட்டும் கொடுக்கல, கூடவே நிதி அறிவையும் தன்னம்பிக்கையையும் சுதந்திரமா முடிவெடுக்கிற திறனையும் சேர்த்தே கொடுக்குது. அப்போ உங்க குழந்தையோட நிதி பயணத்தோட அந்த முதல் ரொம்ப முக்கியமான அடியை எடுத்து வைக்க நீங்க தயாரா? இன்னைக்கு நீங்க எடுக்கிற இந்த ஒரு சின்ன ஸ்டெப் நாளைக்கு அவங்க கனவுகளுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். ஆரம்பியுங்கள்.